14 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஐசிசி நடத்துகிற ஒரு டோர்னமெண்ட்டில் நாக் அவுட் சுற்றில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருக்காங்க இந்திய அணி. இதை 2023ஆம் ஆண்டு நடந்த ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியோட தோல்விக்கான பழிதீர்த்தலாக தான் நிறைய ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் கிட்டலாம் கேட்டிங்கன்னா 2003 உலகக்கோப்பையில் இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வியை தழுவினாங்க இறுதிப் போட்டியில். அந்த தோல்விக்கு தான் இதை பழி தீர்த்திருக்கிறதா நிறைய பேர் சொல்லிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இந்த போட்டி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு போட்டியாக அமைஞ்சிருந்தது. அதனால தான் இந்த போட்டியில் நடந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட எல்லாரோட கவனத்தையுமே அதிகமாக ஈர்த்திருந்தது. அப்படி இந்த போட்டியில் அரங்கேறின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக டாஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். 14வது முறையாக டாஸில் கேப்டன் ரோஹித் சர்மா தோல்வியை தழுவியிருந்தார். இதை 14வது தோல்வி டாஸில் அப்படிங்கிறத பார்க்கறத விட 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பையிலையும் இதே ஒரு சம்பவம் தான் நடந்தது. அந்த இறுதிப் போட்டியில் மறுபடியும் அதே பிளாக் சாயில் பிச்சில் டாஸை ரோஹித் சர்மா தோத்தது அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் அமைஞ்சிருந்தது. அதை தாண்டி மறுபடியும் அதே சம்பவம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையுமே அது கொடுத்துருந்தது. ஆனால் இதில் ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ ஆஸ்திரேலியா அணியோட கேப்டனாக இருந்த பேட் கமின்ஸ் நாங்கள் பவுலிங் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் இந்த முறை கேப்டனாக இருந்த ஸ்டீவன் ஸ்மித் நாங்கள் பேட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய வீரர்கள் எல்லாரோட கையையும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே ஒரு கருப்பு நிற பட்டை அணிஞ்சிருந்தாங்க. வழக்கமாக கிரிக்கெட் போட்டிகளில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சோக சம்பவம் நடந்திருக்கு, இல்லை ஒரு பெரிய நேஷனல் டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரியான சமயங்கள்லையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தங்களோட எதிர்ப்பை பதிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சூழலில் மட்டும்தான் இந்த மாதிரி வீரர்கள் கருப்பு பட்டை அணிந்து களத்தில் இறங்குவாங்க. அப்படி இந்த போட்டியில் அவங்க கருப்பு பட்டை அணிந்து விளையாடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷிவால்கர் அப்படிங்கிற மும்பையை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர். அவர் ரொம்பவே பிரபலமான ஒரு வீரராக இருந்திருக்காரு. அவர் மரணம் அடைஞ்சிருந்தாரு. ஸோ அவரோட மரணத்துக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக தான் பிசிசிஐ இந்த மாதிரியான ஒரு கருப்பு பட்டை அணிந்து விளையாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா கூட நம்ம விளையாட போகிறோம் அப்படிங்கிறது முடிவு வந்ததுமே எல்லார் மனசுலேயும் இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிராவிஸ் ஹெட். இவர் தான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பார். இவர் விக்கெட்டை எடுத்துட்டாலே நம்ம ஜெயிச்சிருவோம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு டிராவிஸ் ஹெட் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருந்தாரு. இவரோட விக்கெட்டை தான் வீசின முதல் ஓவரோட முதல் பந்திலேயே காலி பண்ணாரு வருண் சக்கரவர்த்தி. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டை அந்த விக்கெட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சாதனையும் வருண் சக்கரவர்த்தி இதில் படைச்சிருக்காரு. இது வரைக்கும் டிராவிஸ் ஹெட் முதல் 10 ஓவர்கள் எடுத்துட்டோம்னா ஒரு நாள் போட்டியில் கடைசியாக அவர் விளையாடின 112 பந்துகளில் முதல் முறையாக ஒரு ஸ்பின்னர் கிட்ட தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு ஸ்பின்னருக்கு எதிராக சூப்பராக விளையாடக்கூடிய ஒருத்தர். ஆனால் வருண் சக்கரவர்த்தி கிட்ட வீழ்ந்திருக்காரு. இந்த கேட்சை பிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுப்மன் கில் தான். ஸோ இந்த கேட்சை அவர் பிடிச்சி அவுட்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சுப்மன் கில்லை பார்த்து அம்பையர் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாரு. இந்த வார்னிங் எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தூரம் ஓடி தான் அந்த கேட்சை பிடிச்சிருப்பாரு. பிடிச்சி முடிச்சு சில செகண்ட்ஸ்லேயே அந்த பாலை அவர் தூக்கி போட்டிருப்பாரு செலிப்ரேஷனுக்காக. இது அவுட் அப்படின்னாலுமே கூட ஸ்டெடியான ஒரு பொசிஷனுக்கு நின்று தான் அவர் பந்தை தூக்கி போட்டிருக்கணும். அந்த விதியை அவர் மீறியிருக்காரு அப்படிங்கிறக்காக தான் மறுபடியும் இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை அவருக்கு அம்பையர்கள் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜடேஜா பவுலிங் போடும்போது 19வது ஓவரில் இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்தது. ஜடேஜா பவுலிங் போடும்போது அவரோட கையில் பேண்டைடு போட்டிருந்தாரு. அதுக்கு மேலே ஒரு சின்ன டேப்பும் ஒட்டியிருந்தாரு. அந்த டேப்பை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அம்பையர் சொன்னாங்க. ஜடேஜாவும் அதை ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க. இதற்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மார்னஸ் லபுச்சனும் அதுக்கப்புறம் ஸ்டீவன் ஸ்மித்தும் ஒரு சின்ன டிஸ்கஷனில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா தான் அம்பையர்கிட்ட போவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜடேஜாவை பேண்டேடை கழட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, ஜடேஜா பவுலிங் போடும்போது பந்து எங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது அவர் கையில், அதுக்கு அந்த பேண்டேடு தான் டிஸ்டர்பாக இருக்குது, அதனால் அதை கலட்ட சொல்லுங்கள் அப்படின்னு லபுச்சனோ இல்லை ஸ்மித்தோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு. இதை எல்லாருமே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்து கூட
ஒப்பிட்டு பேசிட்டு வராங்க. இதே ஆஸ்திரேலியா அணி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒரு சீரீஸ்ல விளையாடி இருக்காங்க. மேற்கிந்திய தீவுகள் அணியோட வீரர் ஆம்ப்ரோஸ் தன்னோட விரிஸ்ட்ல வந்து ஒரு பேண்ட் போட்டிருந்திருக்காரு. அந்த பேண்ட் வந்து எங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்னு ஆஸ்திரேலியா அணியை சேர்ந்த டீன் ஜான்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அம்பையர் கிட்ட. அம்பையரும் வந்து அவர்கிட்ட நீங்க அந்த விரிஸ்ட் பேண்டை வந்து கலட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் வந்து முடியாது அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் வந்து வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் வரைக்கும் போய் அவர் வந்து பேசி அதுக்கப்புறமா தான் ஆம்ப்ரோஸ் வந்து அந்த விரிஸ்ட் பேண்டை கலட்டியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த போட்டியை அப்படியே உல்டாவா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அந்த போட்டியில வந்து ஆம்ப்ரோஸ் நல்லாவே பவுலிங் போட்டுட்டு வந்தாலும் என்னோட விரிஸ்ட் பேண்டையா நீங்க வந்து கலட்ட வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாலை பார்க்கணுங்கிறதுக்காக தானே நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு பயங்கர குயிக்கா வந்து பவுலிங் போட்டு ஆஸ்திரேலியாவோட விக்கெட்டை வீழ்த்தி அந்த போட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சு போயிருந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் ஜடேஜாவும் பண்ணியிருக்காரு. ஏன்னா லபுச்சன் இருக்கும்போது தான் இந்த சம்பவம் அப்படிங்கிறது அந்த பேண்டேடை கட்டின சம்பவம் நடந்திருந்தது. லபுச்சனோட விக்கெட்டையும் வந்து ஜடேஜா தான் எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஜாஸ் இங்கிலீஷோட விக்கெட்டையும் அடுத்தது வந்து ஜடேஜா எடுத்திருந்தாரு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாரும் போய் முறையிட்டாங்கல்ல அந்த அம்பையர், அவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர், இல்லிங்வர்த் அவரோட பேரு. இவரை பொறுத்த வரைக்கும் 1992ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் வந்து இங்கிலாந்துக்காக விளையாடி இருக்காரு. இது வந்து முக்கியமானது இல்லை. இவரை பார்த்தோம் அப்படின்னா 2023 ஒரு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடினாங்கல்ல, அந்த போட்டியிலையும் இவர் தான் வந்து போட்டி நடுவராக இருந்திருக்காரு. என்ன அந்த போட்டியில் வந்து இந்தியா தோத்து போயிட்டாங்க, இந்த போட்டியில் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 32வது ஓவரில் குல்தீப் யாதவை நோக்கி வந்துட்டு ஒரு ஓவர் த்ரோ வந்து வீசப்படுது பந்து. அதை வந்து அவர் மிஸ் பண்ணுறாரு. ஒரு பக்கம் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விராட் கோலி, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவரை வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. உன்னால் ஒரு பாலை கூட ஒழுங்காக பிடிக்க முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த காட்சியுமே வந்து ரசிகர்களோட கவனம் ஈர்த்த ஒன்றா மாறி இருந்தது. இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட பவுலிங் சைடில் நடந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவோட பேட்டிங்கில் நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலுமே எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா விராட் கோலி அவுட் ஆன விதம் அப்படிங்கிறது தான். ஏன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து ஆரம்பத்திலே 2 விக்கெட் விழுந்துருச்சு, தான் தான் வந்து நிலைத்து நின்று விளையாடணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவருமே விளையாடிட்டு இருந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து KL ராகுல் அடித்து ஆடும்போது விராட் கோலியுமே சரி ஒருவேளை பிச்செல்லாம் செட் ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சி அந்த பாலை அடித்து ஆடினாரா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட 6 அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி தான் அவர் வந்து ஆட்டம் எழுந்தார். அவர் அவுட் ஆனதும் அவரை பார்த்து KL ராகுல் கொடுத்த அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்திருந்தது. வழக்கமாக நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லாம் விளையாடும் போது இந்த மாதிரியான ஒரு ஷாட் அடித்து அவுட் ஆனாங்க முக்கியமான போட்டியில் அப்படின்னா அவங்கள வந்து திட்ட செய்வாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா விராட் கோலி மேலே இருக்கிற அக்கறையோட வெளிப்பாடாக தான் அந்த KL ராகுலோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இதே மாதிரியான ஒரு ரியாக்ஷனை தான் கௌதம் கம்பீருமே வந்துட்டு வெளியிருந்து கொடுத்திருந்தாரு. பயங்கர டிசப்பாயிண்டடாக அவர் வந்து காணப்பட்டார். ஸோ இந்த 2 காட்சிகளையுமே வந்து மாற்றி மாற்றி இப்போ வந்து சமூக வலைதளங்களில் எல்லாருமே வந்து வைரல் ஆக்கிட்டு வராங்க. இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா இந்த போட்டியில் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருந்தாரு. சொல்லப்போனால் ஹர்திக் பாண்டியா வந்து இந்தியாவுக்காக ICCயோட நாக் அவுட் டோர்னமெண்ட்ஸில் விளையாடிருக்காரு அப்படின்னா அதில் எதுலேயுமே வந்துட்டு இந்தியா தோத்ததே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டையே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒரு முக்கியமான போட்டியில் ஹர்திக் பாண்டியாவோட அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அவர் அடித்த ஒரு 6-ஐ விராட் கோலி வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தது மட்டும் இல்லாமல் கௌதம் கம்பீரோட காது கீட்டெல்லாம் போய் அவர் கத்துற மாதிரியான வீடியோஸ் புகைப்படங்கள் இது எல்லாமே வந்து இப்போ சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்க்கும் விஷயமா மாறி இருக்கு.